ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான கிரக அமைப்பு அமைஞ்சிருக்கணும், எந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இப்போ புதுசாக பிறக்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மே 15ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. தொடர்ந்து வரக்கூடிய மே 18ஆம் தேதி மீன ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கும், கன்னி ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு தாங்க நடக்க போகுது. இது கூடவே கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷ தொடக்கத்திலேயே குரு பகவான் மேசராசிக்கு 2ஆம் இடத்துல போறாருங்க. அதுக்கப்புறமா 3ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. சனி பகவான் இந்த 2025ஆம் வருஷத்துல தொடக்கத்துல இருந்தே 10ஆம் வீட்டுல தாங்க இருக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு மாற போறாரு. அடுத்த வருஷத்தோட ஆரம்பத்துல இருந்தே குடும்பஸ்தானத்துல குரு இருக்கிறாருங்க. சுகஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறாரு. சத்துருஸ்தானத்தில் கேதுவும், பாகியஸ்தானத்தில் சனியும் மற்றும் சுக்கிரன், விரயஸ்தானத்தில் ராகுவும் இந்த மாதிரி தாங்க எல்லாமே சந்திக்கிறாங்க. காலபுருஷ தத்துவத்தில் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியதே இந்த மேசராசி தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் அப்படிங்கிற நட்சத்திரம் எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த மேஷராசிக்காரங்க. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு மன தெளிவு எல்லாமே ஏற்படுங்க. அலைச்சல்கள்லாம் குறைய போகுது. ஏற்கனவே நடந்துட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே தாமதமாக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இப்போ சீக்கிரமாக நடந்து முடிக்க போகுதுங்க. மனதை நீங்கள் ஒருமுகப்படுத்தி உழைக்க வேண்டிய நேரமாக தான் இது அமைஞ்சிருக்குது. இப்போ பிறக்கக்கூடிய இந்த புது வருஷத்தில் மேசராசிக்காரங்களோட குடும்ப நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனை, காரியம் இது எல்லாமே சீக்கிரமாக முடிய போகுதுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக செய்ய முடியாமல் இருந்த காரியம் எல்லாமே இப்போ சீக்கிரமாக செஞ்சு முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேச்சு கேட்டு நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது வரைக்கும் மனதை அழுத்திக்கிட்டே இருந்த பல பிரச்சனை இது எல்லாமே உங்ககிட்ட இருந்து விலக போகுது. வம்பு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஓரளவு சாதகமான திருப்பங்களாக மாறப்போகுதுங்க. அதனால கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரிலாம் வழக்கு இருந்ததுன்னா அது எல்லாமே இப்போ சரியாகி உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸ் ஆக போறீங்க. நீங்க உங்களோட பிடிவாத குணத்தை இப்போ விட்டுட்டு எல்லாத்துக்கிட்டையுமே சந்தோஷமா பழகுங்க. அது உங்களுக்கு நல்லது. ரிலேட்டிவ் சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களும் உங்ககிட்ட நல்லா தாங்க நடந்துக்குவாங்க. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே போதும். இந்த டைம் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்குதுங்க. பொருளாதார நிலையை பாத்தீங்கன்னா வெளியில கொடுத்திருந்த கடன் எல்லாமே இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுதுங்க. இதனால வரைக்கும் நீங்கள் கொடுத்த கடன்லாம் திரும்ப கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு கூட இருந்திருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்காமலே உங்கள் கைக்கு வரப்போகுதுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்குறீங்க அப்படிங்கன்னா அதில் சின்ன சின்ன தடைகள்லாம் வரலாங்க. ஆனாலுமே கூட உங்களோட முயற்சி கடைசியில் வெற்றி தான் அடையும். இந்த வருஷம் உங்களோட கவலைகள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுதுங்க. புதுசாக வீடு கட்டுவீங்க. அதில் குடியேறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்குங்க. முன்னோர்கள் சொத்து ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் கூட ஏற்பட போகுதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியா எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த வருஷம் உங்களுக்கு வராதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு எதிர்பார்த்த அளவை விட அதிகமாகவே உதவி செய்வாங்க. மேசராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப பிறக்கக்கூடிய இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாவே இருக்க போகுதுங்க. ஏதாவது ஆபரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தா கூட அதுல இருந்து இப்ப தப்பிச்சுக்குவீங்க. மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுதுங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாவே இந்த ஆரோக்கிய கோளாறு எல்லாமே சரியாகிடும். இந்த மேசராசிக்காரங்க பெண்களா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு கணவரிடம் அன்பு, பாசம் இது எல்லாமே அதிகரிக்க போகுதுங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூட உங்களை அனுசரித்து தான் போவாங்க. பணவரவு உங்களுக்கு நல்லாவே இருக்க போகுதுங்க. அதனால பணத்தை நீங்கள் வீட்டில் சேமித்து வைப்பீங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா தாங்க இருக்க போகுது. இந்த டைம் ஆன்மீக சுற்றுலா அதிகமாக போவீங்க. ஃபேமஸாக இருக்கக்கூடிய கோயில்லாம் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அதுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. எங்கே போனீங்க அப்படின்னாலும் பேசுறதுல கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க ரொம்பவே அரசு சம்பந்தமான எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாவே ஃபேவரா அமைஞ்சிருக்குதுங்க. ஏன்னா பதவி உயர்வு கிடைக்கலாம். உங்களோட ஹையர் ஆஃபீஸர் உங்ககிட்ட நல்லபடியாக தாங்க நடந்துக்குவாங்க. ஆஃபீஸில் உங்களுக்கு மரியாதை எல்லாமே அதிகமாக போகுதுங்க. நீங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கூட வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் யாரை பற்றியும் தேவையில்லாமல் பேசாம உங்க வேலையை மட்டும் நீங்க கரெக்டாக பண்ணீங்கன்னாவே போதுங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. உங்க கூட வேலை செய்கிறவங்க கிட்ட நீங்க ஃப்ரெண்ட்லியாக பேசுறது ரொம்பவே உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுதுங்க. ஒட்டுமொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்க்குறப்ப நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க.
அடுத்ததா வியாபாரிகள் அப்படின்னு பார்த்தா, வியாபாரிகள் வந்து உங்க கஸ்டமர் கிட்ட நிதானமா இருக்கிறது நல்லதுங்க. கோபப்பட வேணாம். கோபப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட லாபத்தை வந்து அது பாதிக்குங்க. நீங்க கரெக்ட்டா நடந்துக்கிறது மூலியமா உங்களோட லாபம் வந்து அதிகரிக்கலாங்க. புதுசா ஏதாவது ஆஃபர்ஸ்லாம் போடுங்க. அது மட்டும் இல்லாம வியாபாரத்தை விரிவுபடுத்துறீங்க, இல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாமே கூட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க. மத்தபடி பார்த்தீங்கன்னா, கடுமையான போட்டிகள் எல்லாமே சாதுரியமா சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரியுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அது உங்களுக்கு வெற்றிகரமா தான் நடக்கும். பார்ட்னர்ஸ் வந்து உங்களுக்கு சாதகமா தான் நடந்துக்குவாங்க. அதே சமயத்துல புதுசா ஏதாவது முதலீடு செய்றீங்க அப்படின்னா, அதுல வந்து கவனமா இருக்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்லதுங்க. அரசியல்வாதியா இருக்கிற பட்சத்துல தொண்டர்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்க போறாங்க. உங்களோட முயற்சி எல்லாமே வெற்றி பாதையை நோக்கி தாங்க போகுது. கட்சியில வந்து உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. சமூகத்திலயும் உங்களுக்கு அந்தஸ்து உயரப் போகுது. ஆனாலும் கூட யாருக்கிட்டயாவது பேசுறப்ப நீங்க நிதானமா பேசுறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம எச்சரிக்கையாவும் இருந்துக்கோங்க. நீங்க கரெக்டா வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கிற வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பொறுப்பு எல்லாமே கிடைக்க போகுதுங்க. அந்த வாய்ப்பை எல்லாமே பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறுங்க. உங்களோட திறமையை வந்து எல்லாரும் பாராட்டுற வகையில தாங்க இருக்கும். அதுக்கேத்த மாதிரி தான் நீங்களும் நடந்துக்குவீங்க. இதனால உங்களுக்கு செல்வாக்கு, பணம் இது எல்லாமே அதிகமாக போகுதுங்க. புதுசா வண்டி வாகனம் ஏதாவது வாங்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. உங்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. அது வந்து உங்களுக்கு பின்னாடி உதவியா இருக்குங்க. இந்த மேசராசிக்காரங்க ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்துல கல்வியில, விளையாட்டுல இது எல்லாமே நல்ல ஒரு பெயர் கிடைக்க போகுதுங்க. நல்லா விளையாடி படிச்சு நல்ல மார்க் வாங்குவீங்க. டீச்சர்ஸோட ஆதரவு உங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுதுங்க. அதனால யோகா, பிராணாயம் இதெல்லாம் செய்யறது மூலியமா மனதை வந்து ஒருநிலைப்படுத்திக்கலாம். இப்படி செய்யறது மூலியமா கூட உங்களோட கவனம் சிதறாம படிப்பிலையும் விளையாட்டில நல்ல ஒரு ஆர்வம் காட்ட முடியுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, 3ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அதனால இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசா வேலை தேடுறீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்ப கிடைக்குங்க. ஏற்கனவே வேலை இருக்குது, ஆனா அதிக சம்பளம் இருக்கிற வேலை வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சு இப்ப தேடுறப்ப உங்களுக்கு புதுசா வேலை எல்லாமே அமையற வாய்ப்பு இருக்குதுங்க. இல்ல இப்பதான் நீங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடுறீங்க அப்படின்னா அது கூட இப்ப கிடைக்கலாங்க. இந்த குரு பார்வை வந்து ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால திருமண முயற்சிகள் எல்லாமே கை கொடுங்க. ரொம்ப நாளா தள்ளி போய்கிட்டு இருந்த திருமணம் எல்லாமே இப்ப சீக்கிரமா நிச்சயதார்த்தம் ஆக போகுதுங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைய பாக்கியமும் கிடைக்கும். என்னடா ரொம்ப நாளா வரன் பார்த்தோம் அமையல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அது இப்ப எல்லாமே இந்த குரு பகவான் அருளால உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பிறக்கக்கூடிய இந்த புது வருஷம் வந்து உங்களுக்கு சந்தோஷமா தாங்க இருக்க போகுது. கூடவே ராகு கேது பெயர்ச்சியால தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்குங்க. மிகப்பெரிய லாபம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது கூடவே 11ஆம் இடமான கும்பராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து 12ஆம் இடமான மீன ராசிக்கு வந்து இடம் மாற போறாருங்க. அதனால 7.5 சனியோட பாதிப்பு தொடங்க போகுதுங்க உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு விரய சனி அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவுமே இல்லைங்க. ஆனாலும் சுப விரயங்களா நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதா தாங்க இருக்கும். அதனாலேயே வரவு செலவுல வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. திருமணம், சொத்து, வீடு, மனை, வாகனம், நகை இது மாதிரிலாம் வாங்கி சுப செலவுல நீங்களே மாத்திக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். அடுத்ததா நட்சத்திர அடிப்படையில பாத்தீங்கன்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து காரணம் இல்லாமலே மனதுல வந்து தைரியம் எல்லாம் குறையுங்க. பணவரவுக்கான எந்த குறையும் இருக்காதுங்க. உங்களோட தன்னம்பிக்கை வந்து அதிகமாகலாம். எந்த ஒரு காரியம் செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல வந்து அதிகமான முயற்சியோட ஈடுபடுங்க. வெற்றி கிடைக்கும். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. மனக்கவலையும் குறையும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமான பலன் தாங்க கிடைக்க போகுது. ஆனாலுமே கூட எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. திடீர் செலவு எல்லாம் உண்டாகலாம். பயணம் மூலியமா ஏதாவது தடங்கள்லாம் ஏற்படலாங்க. எது செய்யறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. பரணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எல்லா காரியத்திலுமே அதிகமான வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்துல கூட உங்களுக்கு லாபம் வந்து அதிகமா தாங்க கிடைக்க போகுது. வாடிக்கையாளர்களுக்கு நீங்க சரக்கு அனுப்புறப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு வந்து வீண் அலைச்சல் எல்லாம் வருங்க. அது மட்டும் இல்லாம வேலையை வந்து உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் முடிக்க முடியாம இழுபறியா தாங்க இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி உங்களோட நெருக்கத்தை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து பிள்ளைகளுக்கு நலனுக்காக அதிகமாக செலவு செய்வீங்க. எல்லாத்துலேயுமே கூடுதலாக கவனம் எடுத்துக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பயணங்களில் வந்து தடங்கள் ஏற்படலாங்க. வெளியூர் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயத்தெல்லாம் இப்போ தள்ளி வச்சிடுங்க. உங்களோட உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் கவனமும் எடுத்துக்கோங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இப்போ பிறக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டு மேசராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. வரக்கூடிய சின்ன சின்ன தடைகள் எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு பரிகாரமா ஆறுபடை முருகன் கோவில்ல ஏதாவது ஒரு கோயில்
கோயிலுக்கு அடிக்கடி போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்லது. யாரெல்லாம் இந்த ஆறுபடை கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே முருகனை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.